வணக்கம் நேயர்களே. தீவிரவாத தாக்குதல் ஒன்றுக்கு தயாரான நிலையில் தந்தை மற்றும் மகன் அதிரடியாக கைது. இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. ஜூலை மாத ஆரம்பத்தில் இது தொடர்பான தகவல்கள், அதாவது தீவிரவாத தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் போலீசாருக்கு இந்த மாத ஆரம்பத்தில் கிடைத்ததாகவும், அது தொடர்பான தேடுதல்களையும் விசாரணைகளையும் மேற்கொண்ட பொழுது ரிச்சர்ட்மண்ட் ஹில் என்ற ஹோட்டலில் தந்தையும் மகனும் தங்கியிருந்ததாகவும், எந்தவித குழப்பமும் இல்லாமல் மெதுவாக போய் அவர்களை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பார்ப்போம். கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தைச் சேர்ந்த எல்டிடி முஸ்தபா என்ற 26 வயது மகனும் அகமது போல்ட் முஸ்தபா எல்டிடி என்கின்ற 62 வயதான தந்தையும் மகனும் இந்த பயங்கரவாத தாக்குதல், தீவிரவாத தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சொல்லப்படுகின்றது. மிகவும் தீவிரமான முறையில் இந்த தாக்குதலை பரந்தளவில் நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தார்களாம். இஸ்லாமிய குழு ஒன்றுடன் இவர்கள் ரகசியமான தொடர்புகளை பேணி வந்ததாகவும், அவர்களுடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முதற்கட்ட தாக்குதல் கோடரி மற்றும் வாள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும், கொடுத்த ஆயுதங்களுடன் தான் இவர்கள் ஹோட்டலில் தங்கியிருந்த பொழுது போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கனடிய போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னால் எந்த இஸ்லாமிய குழு இருக்கிறது, எதற்காக இவர்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், இவர்களும் இஸ்லாமியர்கள் தான். அகமது போல்ட் முஸ்தபா எல்டிடி என்கின்ற 62 வயதான தந்தையும் முஸ்தபா எல்டிடி என்கின்ற 26 வயதான மகனும் தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஹோட்டல் ஒன்றில் தங்குவதற்கான பணமும் கொடுத்து ஹோட்டல் அறையில் இவர்கள் தங்கி இருந்திருக்கின்றார்கள். அங்குதான் இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ரகசிய தகவலை அடுத்து போலீசார் விரைந்து சென்று மிகவும் அமைதியான முறையில், எந்தவித குழப்பங்களும் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சாதாரணமாக போய் கைது செய்தார்கள். அவ்வளவத்திற்கு விசாரணைகளும் தேடுதல்களும் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருந்தன. ஜூலை மாத ஆரம்பத்தில் கிடைத்த தகவலை அடுத்து மெதுவான நடவடிக்கையின் மூலமாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிடம் இனி மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் தான் இவர்கள் யார் மீது தாக்குதலை முன்னெடுக்க திட்டமானார்கள், அரசியல்வாதிகள் மீதா அல்லது பணக்காரர்கள் மீதா அல்லது யார் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள், இதன் பின்னணியில் மூளையாக செயற்பட்டவர்கள் யார் என்கின்ற விடயங்கள் தொடர்பாக இதுவரையிலும் இந்த தகவலும் இல்லை. விசாரணைகளின் முடிவில் அவை வெளிவரும் என்று கனடிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். கனடாவில் இப்பொழுது நாளுக்கு நாள் தீவிரவாத செயற்பாடுகளும் இவ்வாறான பயங்கரவாத குழப்பங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த குழப்பங்களின் பின்னால் இஸ்லாமிய அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றன. உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய அமைப்புகளால், தீவிரவாத குழுக்களால் தாக்குதல்கள் ஆங்காங்கே இடம்பெற்று வருகிறதையும் நாங்கள் செய்திகளூடாக பார்க்கின்றோம். இவ்வாறான தாக்குதல்களின் பின்னணியில் என்ன காரணம் என்பது இன்னும் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. பொதுவாக கனடா மண்ணில் இருக்கக்கூடிய பாரதூரமான பிரச்சனைகள் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது போல, ஆரம்பத்தில் சொல்லுகின்ற பொழுது 2-3 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்தது போல சில தீவிரவாத குழுக்கள் ஒரு தஞ்சம் கோருகின்ற இடமாக கனடா காணப்பட்டது. இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளிலிருந்து தீவிரவாத குழுக்களாக இருக்கக்கூடியவர்கள் தாக்குதல்களை நடத்திவிட்டு தப்பி வந்து தஞ்சமடைகின்ற ஒரு புகலிடமாக கனடாவை பயன்படுத்துகின்றமையும், கனடிய அரசாங்கம் இவ்வாறானவர்களுக்கான ஒரு குடியுரிமையை வழங்கி பாதுகாத்து வருகின்றமையும் உலக நாடுகளிடையே சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு கனடா மீது. இவ்வாறு இருக்கையில் தான் இந்த குழுக்கள் இவர்களை வைத்து தாக்குதலுக்கு தயாராக இருப்பது கடைசியில் கனடாவுக்கே வந்த சோதனையாக மாறியிருக்கிறது. அடைக்கலம் கொடுத்தவர்களே இப்பொழுது அடிவாங்க துணிந்திருக்கிறார்கள் அல்லது தலைப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரியை சொல்லுகின்ற பொழுது ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது இல்லையா? படைத்தவனே பறித்து கொண்டாண்டி என்ற மாதிரி தஞ்சம் கொடுத்தவனே இப்பொழுது அவர்களிடமிருந்து தாக்குதலை தான் வாங்கிக் கொள்ளக்கூடியதான சூழலில் அமைந்து காணப்படுகிறது. எனவே இந்த தந்தை மகன் தொடர்பான விடயங்கள், விசாரணைகளை தொடர்ந்து முழுமையான விவரங்கள் வெளிவரும் என்று கனடிய போலீசார் நம்புகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். கனடா எதிர்காலத்தில் ஒரு போர்க்களமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுமா இல்லையா என்பதற்குரிய விடயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே. டைம் பேரடி.